சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் விஜய் சங்கர் அவர்கள், நியூரோ மருத்துவர். வணக்கம் டாக்டர். நியூரோ அப்படிங்கிற துறை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு அந்த துறையினுடைய பிரிவுகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டம் தொட்டது. இருந்தால் கூட அந்த துறையில் நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அதே சொன்னால் மருத்துவர்கள் இவ்வளவு குறைவாக இருக்குமா அப்படின்னு பல நேரங்களில் நமக்கு அது புலப்படுது. முதல்ல நான் அதை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நேயர்களுக்காக. அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். சொல்லுங்கள் டாக்டர், உங்களை பற்றி. நான் வந்து 2014 வந்து நியூராலஜி நியூராலஜி முடிச்சேங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வருஷம் நான் வந்து ஐ வாஸ் இன் அயர்லாண்டில் வந்து டாக்டர் டிமோத்தி லிஞ்ச் அப்படின்னு அவர் ஒன் ஆஃப் த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அண்ட் மூவ்மெண்ட் டிசார்டருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன் அயர்லாண்ட். அவர்கிட்ட ஒரு 2 வருஷம் இருந்தேன். தென் அதுக்கப்புறமேட்டு டொரண்டோ தான் வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சென்டர் ஃபார் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். அங்கே வந்து டாக்டர் ஆண்டனி லேங், டாக்டர் சூசன் ஃபாக்ஸ் அங்கே வந்து ட்ரைனிங் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு ஸ்பெஷாலிட்டி அதுக்கப்புறமேட்டு இன்னொரு வருஷம் வந்து இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸோ இல்லை டிஸ்டோனியா, ட்ரெமர்ஸ், கை கால் நடுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய புறம் மேலை நாடுகளில் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்த ஒரே மருத்துவர் நீங்கள். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே மருத்துவர். ஓகே டாக்டர். பார்க்கின்சன் இந்த வார்த்தை வந்து ரொம்ப பரவலாக எல்லாருக்கும் ஸ்ட்ரோக்கு, வலிப்பு இதுக்குள்ளே எல்லாமே வந்துடுது. அதை நம்ம இந்த வார்த்தையை சொன்னோம்னா கூட அதை பிரித்து பார்க்குறவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் முழுமையாக அது தீர்க்கப்பட்டுருச்சு இந்த நோய் அல்லது குறைஞ்சிருக்கு நிறையா லெவலில் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. நான் பேசுகிறது சரியான எனக்கு தெரியல டாக்டர். எனக்கு அதை நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்களேன். குறைஞ்சிருக்கமா இந்த வியாதியை நம்ம சிகிச்சை மூலமாக? நிறைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து இந்தியாவில் வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொன்னோம்னாவே எல்லாருக்கும் கை நடுக்கம் இருக்குதுனாக்கா நம்ம என்ன விட்டோம், வயசாகிடுச்சு, ஸோ கை நடுக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பெருசாக அதை கண்டுக்க மாட்டோம். ஜஸ்ட்டு வந்து வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் அதுக்கப்புறமேட்டு என்னாச்சு, கொஞ்சம் எல்லாமே இதை பற்றி நம்ம தெரிய ஆரம்பித்தோடனே டாக்டரை போய் மீட் பண்ணாங்க. மாத்திரைகள் மூலமாக வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மாத்திரை மூலமாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இல்லை மேக்ஸிமம் ஒரு 6-7 வருஷம் போகும்போது மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் வரும். பட் ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே போகும்போது மாத்திரையோட வேலை சரியானபடி இருக்காது. மாத்திரை சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாத்திரையோ 3 மாத்திரையோ போட்டோம்னாவே போதும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா ஒரு 7 மாத்திரையோ 8 மாத்திரையோ தேவைப்படும். எஃபெக்ட் உடம்புல இருக்காது, சரியாக இருக்காது, கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து அதோட அடுத்த கட்ட மாத்திரைகளோ இல்லை அடுத்த கட்ட சிகிச்சை முறைகளோ நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடந்த வந்து ஒரு இந்தியாவிலே ஒரு 7-8 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து இப்போ வந்து டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்னாக்கா மூளையில் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு வந்து நம்ம இப்படி பேஸ் மேக்கர் நம்ம சொல்கிறோமோ அது தூண்டுதல். நம்ம என்ன இப்போ டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சொல்லும்போது என்னென்னாக்கா மூளையில் இந்த இடத்துல 2 சின்னதாக ஒரு நம்ம ஒரு மைக்ரோடிப் பென்சில் சொல்கிறோம்ல அந்த அளவுக்கு ஒரு மெல்லிஸான ஒரு வந்து சின்ன எலக்ட்ரோடை வச்சுருவோம். அதே மாதிரி உள்ள ஒயரை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பேட்டரி வச்சுட்டு அது மூலமாக அது மூளையை தூண்டுவதன் மூலமாக மிக சிறப்பான இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போமார்ஃபின் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. அந்த அப்போமார்ஃபின்னாக்கா சில பேருக்கு வந்து மாத்திரை சாப்பிட்றோம். ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே போகும்போது சில நேரத்தில் வந்து மாத்திரை வந்து அந்த 5 மணி நேரம் வேலை செய்தான்னு பார்த்தாக்கா 5 மணி நேரம் வேலை செய்யாது, உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளாது. சில இடத்துல முன்னாடியே வந்து அதோட எஃபர்ட் குறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி அடுத்த கட்டமாக நீங்கள் ஊசியை ஊசி போடும்போதோ இல்லை அந்த ஊசியவே தொடர்ந்து இன்ஜெக்ஷன் மூலமாக நாள் ஃபுல்லாக கொடுக்கும்போதோ அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இதில் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த கை நடுக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம். அதில் ஒரு சில லிமிட் வச்சுக்கோங்க. லிமிட் தாண்டி நல்லா ஃபுல்லாக இப்படி ஆடுதுன்னு வச்சுக்கோங்க கை. உங்களுக்கு இந்த நடுக்கம் அப்படிங்கிறது ஒரு வியாதி முற்றிய நிலையில் உள்ள ஒரு நோயாளிக்கு 24 மணி நேரமும் தூக்கத்துலையும் கூட இந்த கை நடுக்கம் இருக்குமா, அல்லது கான்ஷியஸாக சில விஷயத்தை செய்யும் பொழுது அது மாறுமா? உதாரணமாக சாப்பாட்டுக்கு போகும்பொழுது இது நம்ம இப்படி போயிடுது அப்படிங்கிறதுனால கான்ஷியஸாக அந்த சில செகண்ட்ஸு சில நிமிஷங்களுக்கு கை சாதாரணமாக இருக்கும். ஒரு பாத்ரூம் போகும்பொழுது இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு மூளை அதுக்கான கமெண்ட்டை கொடுத்து அந்த நேரம் அதை ஸ்டடியாக வைக்குமா, அல்லது சாப்பிடும்போதும் எல்லா நேரங்களையும் அந்த நடுக்கம் அப்படி இருக்குமா டாக்டர்? ஸோ பார்த்தோம்னாக்கா சாதாரணமாக ஒருத்தர் இருக்காங்க, நீங்களும் நானும் தெரிஞ்சவங்க இருக்காங்க, இல்லை வந்து குடும்பத்தில் ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நடுக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே. அதே வந்து சில நேரத்தில் வந்து யாரோ நம்மளை பார்க்குறாங்க, இல்லை நம்ம வந்து கடைக்கு போகிறோம், இல்லை வந்து நம்ம வந்து ஒரு டென்ஷன் ஆகிறோம், கோவம் வருது அப்படின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நடுக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ அது மனம் தொடர்பான விஷயம். ஓகே. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த நடுக்கம் நிறைய இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யோகாவோ இல்லை வந்து ஒரு மெடிடேஷனோ பண்ணும்போது அந்த மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு 50% இருக்கக்கூடிய நடுக்கத்தை 80%ஆக மாற்றாமல்
50%லேயே வைத்திருக்கிறதுக்கு நிறைய இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுப்பதன் மூலமாக நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆனால் கூடாமல் தடுக்க. கூடாமல் தடுக்கலாம். இதில் தீர்வு யாருக்கு அப்படிங்கிறது எனக்கு கேள்வியாக இல்லை, ஏன்னா மருத்துவர்களுக்கு அதுக்கு பதில் தெரியும். தீர்க்க முடியாதது யாருக்கு? உதாரணமாக 5 வருஷமாக இருக்கவருக்கு எவ்வளவோ மருந்து மாத்திரலாம் எடுத்துகிட்டு இருக்காருங்க, அவர் வயசு ஒரு 70 வயசாச்சுங்க, இப்போ கையெல்லாம் 2 கையும் பயங்கரமாக நடுங்குது அப்படின்னு ஒரு பேஷண்ட் இருக்கார். அவர் ஏற்கனவே 5 வருஷமாக மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு இருக்கார். அப்படி ஒரு பேஷண்ட்டை உங்களை கொண்டு வந்தால் நீங்கள் அதை முழுமையாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வரைக்கும் நம்ம இப்போ வந்துட்டோமா, இல்லை இவர் இந்த ஸ்டேஜில் வந்திருந்தால் நான் குணப்படுத்திருக்க முடியும், இப்போ அவர் வர்ற ஸ்டேஜில் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழலில் நம்ம இருக்கோமா? தீர்வு அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் நம்ம தீர்வுக்கு வரலை. சரி, அதுக்கான நிறைய ரிசர்ச் வந்து வெளிநாட்டில் போயிட்டுருக்கு. நாங்களும் வந்து நிறைய ரிசர்ச் இந்தியாவிலையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ வந்து பேஷண்ட் ஒருத்தர் வந்து ஒரு 60 இந்த வியாதி பார்த்தோம்னாக்கா மெயினாக வந்து ஒரு 50லேருந்து ஒரு 70 வயசுக்குள்ளே அந்த மாதிரி மேலே தான் காமனாக வரும். ஸோ ஒரு 60லேருந்து 70க்குள்ளே வந்தாங்க அப்படின்னாக்க மாத்திரைகள் பலனளிக்கவில்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சின்ன ஆப்ரேஷன் பண்ணுவதன் மூலம் அவங்களோட சிம்டம்ஸை நல்லா குறைக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கை நடுக்கம் இப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இந்த ஆப்ரேஷன் பண்ணுவது மூலமாக வெரி மினிமலாக சில பேருக்கு அப்படி லைட்டாக இருக்கும். ஒரு எத்தனை சதவீதம் புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் 100% கை நடுக்கிற இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் பண்ணுற அந்த ஸ்டிமுலேஷன் மூலமாக, ஆப்ரேஷன் மூலமாக எவ்வளவு குறைக்கலாம்? 20லேருந்து 30% வரைக்கும் குறைக்க முடியும். 70% நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓ, சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. அதே தேவைப்படுது அப்படின்னாக்க சில பேருக்கு வந்து என்ன வகை வியாதி, ஸோ இப்போ பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்குது அப்படின்னாக்க மூளையில் சப்தலாமிக் நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நாங்கள் அந்த இடத்துல அந்த எலக்ட்ரோட அப்படி வச்சு விட்ருவோம். அதே கை நடுக்கம் வந்து சில பேருக்கு வந்து ஃபிமிலியலாக வருது, ஆர் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேறு சில வியாதிகளால் வருது. அந்த மாதிரினாக்க மூளையில் விஏஎம் நியூக்ளியஸ் தலாமஸ் அப்படின்ற இடத்துல வச்சு விட்ருவோம். ஸோ எந்த வியாதியோ அதுக்கேற்ற மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய மல்டிபிள் இடத்துல தேவைப்படுற மாதிரி அது வச்சோம்னாக்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. பார்க்கின்சன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பெரும்பாலும் எப்படி பார்க்குறாங்கன்னா கை நடுக்கம் அப்படின்னு மாத்திரம்தான் பார்க்குறாங்க. இந்த கை நடுக்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்கின்சனுக்குள்ளே இருக்கா? பார்க்கின்சன்ஸை வந்து நாங்கள் 2ஆக பிரிப்போம். ஓகே, ஒன்று பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு கை நடுக்கமே 2ஆக பிரிப்போம். ஒன்று சில பேருக்கு வந்து மாத்திரைகளில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், அது வகையான ஒரு கை நடுக்கம்னு சொல்லுவோம். இன்னொரு மாத்திரை கொடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் இல்லாத வகையான கை நடுக்கம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு வந்து பெருசாக தெரியாது, ஆனால் வந்து அவங்க ஒய்ஃபோ இல்லை பசங்களோ கரெக்டாக சொல்லுவாங்க, இந்த கை நல்லா அசைக்கிறாரு, ஆனால் ஒரு பக்கம் மட்டும் நடக்கும்போது இப்படியே கை வச்சு நடக்கிறாரு, டைட்டாக வச்சுருக்காரு, இல்லை கையை லைட்டாக அப்படி மடக்கி வச்சுருக்காரு. அதே மாதிரி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃப்ரீயாக இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறதோ இல்லை அவர் வந்து உடம்பே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோபோ மாதிரி இருக்கார். இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு நாக்கு குளறல், பேச்சு திணறல் இருக்குமா டாக்டர்? இருக்கும். அவங்க சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போயிடும், சில நேரத்தில் குளறலாகவும் இருக்கும். அதை தவிர இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கும்போது சின்ன சின்ன அடி எடுத்து வைப்பாங்க. முகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி நான் மோட்டார் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். சில பேருக்கு லைட்டாக ஞாபகம் மறதியோ இல்லை வந்து பிரம்மைன்னு சொல்லுவோம். ஆள் பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு ஆள் இருக்க மாதிரியோ இல்லை கண்ணுக்கு முன்னாடி யாரும் நிற்கிற மாதிரியோ, சில பேருக்கு அடிக்கடி யூரின் போகிற மாதிரியோ இல்லை மலச்சிக்கல், இதெல்லாமே வந்து நான் மோட்டார்ஸ் சிம்டம்ஸ் சொல்லுவோம். இதுவும் வரலாம். அவங்க தூக்கத்தில் வந்து அந்த கனவுக்கும் நினைவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தூக்கத்தில் பேசுவாங்க. இல்லாட்டினாக்கா தூக்கத்தில் வந்து அந்த கனவை வந்து ஒருத்தர் அடிக்க போகிற மாதிரியோ இல்லை கனவுல வேலை செய்கிற மாதிரியோ இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து முன்னாடி வரக்கூடிய அறிகுறி. இந்த மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய அறிகுறியை நம்ம கரெக்டாக வந்து நம்ம பிடிச்சி அவங்களுக்கு வந்து கரெக்டான வைத்தியம் பண்ணோம்னாக்கா எக்ஸசைஸோ இல்லை சாப்பாட்டு முறையில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இது எல்லாமே இந்த வியாதியை தள்ளி போடலாம். பார்க்கின்சன் இந்த வியாதி இந்த மாதிரி ஒரு சின்ன சிம்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாலே அதில் எக்ஸசைஸு சாப்பாடு அப்படிங்கிறதுக்குள்ளேயே அதை தள்ளி போடலாம்னு சொல்கிறேன். கண்டிப்பாக. ஓ, அதாவது நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 45 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணோம்னாவே கண்டிப்பாக இந்த வியாதியை அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமோ 7 வருஷமோ தள்ளி போடலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க மெடிடேரியன் டயட்னு நம்ம சொல்லுவோம். மெடிடேரியன் டயட் அப்படின்னாக்க நிறைய எக்ஸசைஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதை தவிர காய்கறிகள், பழங்கள். நம்ம எப்படி என்ன பண்ணுவோம்னாக்க பழங்கள்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவோம், ஆப்பிள் சாப்பிடுவோம் இல்லைன்னா வாழைப்பழம் சாப்பிடுவோம். அதுதான் நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு பழக்கத்தில் உள்ள. அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு ஆப்பிள், ஒரு நாளைக்கு ஆரஞ்சு, ஒரு நாளைக்கு கிரேப்ஸு, ஒரு நாளைக்கு பப்பாயா, எல்லா வகையான பழங்களையும் மாற்றி மாற்றி சாப்பிடணும். அதே நேரத்தில் கலந்து சாப்பிட்டாலும் இன்னும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு கப்பு நம்ம வந்து சாப்பாடு அரிசி சாப்பிட்டோம்னாக்கா அதே கப்பில் 50-50 நம்ம வந்து காய்கறிகள் சாப்பிடணும். நிறைய காய்கறிகள் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது.
அதை தவிர மற்ற நல்லதுன்னு பார்த்தோம்னாக்க நம்ம வந்து மீன் ரொம்ப நல்லது. மீனோ இல்லை ப்ரானோ வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கலாம். சிக்கன் மட்டனை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை மட்டனோ இல்லை சிக்கனோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கிறதோ, அது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நம்ம தண்ணி குடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா நம்ம வேலை பிஸியாக இருக்கிறதுல வந்து நம்ம நிறைய குடிக்க மாட்டோம். ஸோ அட்லீஸ்ட் வந்து 2 லிட்டரோ 2 லிட்டரோ நிறைய தண்ணி குடிப்பதன் மூலமாக இந்த வியாதியை வருவதை கண்டிப்பாக தடுக்கலாம் அல்லது தள்ளி போடலாம். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்து முகத்தையும் பாதிக்கும் இல்லையா டாக்டர்? ஏன்னா சில நேரங்கள் இப்படி வாய் கோணிச்சுன்னு சொல்லுவாங்க, அதை சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கை நடுக்கத்தை தவிர இந்த வியாதியில் பெருசாக பேசப்படுறங்கிறது முகத்தை பாதிக்கிறதா? அதை பழைய இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துட முடியுமா? மூளைக்கு போகக்கூடிய ரத்த சப்ளை குறைஞ்சி ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் என்ன சொன்னால் வேஸ்குலார் ஸ்ட்ரோக்னா அந்த பிளட் வெசல் உள்ளே போடுது. அந்த வேஸ்குலார் ரத்த நாளங்களில் வரக்கூடிய பார்க்கின்சோனிசம் சொல்லுவோம். அந்த மாதிரி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய் கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரியோ இல்லை பேச்சு குளற மாதிரியோ இருக்கும். அந்த மாதிரி வந்து வரக்கூடிய பார்க்கின்சன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கான வைத்தியம் வந்து கொஞ்சம் மருந்துகளோட வந்து எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு பார்த்திங்கனாக்கா மாத்திரை கொடுக்கலாம், ஆனால் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதாவது இப்போ சில நேரங்களில் தானாக வரக்கூடிய பார்க்கின்சன்ஸ் வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் மாத்திரைகள் கொடுப்பது மூலமாக. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கை நல்லா நடுங்கிட்டு இருப்பாங்க, அப்படியே டைட்டாக இருப்பாங்க, ஸ்லோவாக இருப்பாங்க, நடக்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு மாத்திரை அந்த சிண்டோப்பா லிவோடோப்பான்னு சொல்லக்கூடிய அந்த மாத்திரை போட்டோடனே பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஒரு 1/2 மணி நேரத்தில் மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த மாத்திரை 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை செய்யும், நல்லா இருப்பாங்க. அந்த மாத்திரை எஃபெக்ட் குறையும் போது பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆகிடுவாங்க. ஆனால் இதே மற்ற காரணங்களில் வரக்கூடிய பார்க்கின்சன்ஸ் லைக் ஒரு நம்ம ரத்த நாளங்களில் வரக்கூடிய ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், இல்லை சில மருந்துகளாக இருக்கட்டும், ஆர் அடிப்பட்டதுனால வரக்கூடிய மற்ற வேறு வகையான வரக்கூடிய பார்க்கின்சன்ஸ் வந்து இந்த அளவுக்கு மாத்திரைகள் பெரிய அளவுக்கு பலனளிக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த வியாதி பார்க்கின்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி வந்து பரம்பரை தொடர்பானதா டாக்டர்? ஹெரிடிட்டரின்னு சொல்கிறாங்களே, அது தொடர்பானதா? 100க்கு 80% வந்து பார்த்தீங்கன்னாக்கா தானாக வரக்கூடியது. ஓகே. மிச்சம் இருக்கக்கூடிய 10லேருந்து 20% பரம்பரையாக வரக்கூடியது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10லேருந்து 20% எப்படி வரும்னாக்கா சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு வரும். 40 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு, அந்த 20 வயசுலையோ இல்லை சில பேருங்களுக்கு வந்து ஈவன் சின்ன வயசுலேயே வரும். ஆனால் இந்த வகை பார்க்கின்சன்ஸ் ரொம்ப மெதுவாக பரவும். 40 வயசில் ஆரம்பித்தாலும் 60 வயசில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு தொந்தரவு இல்லாமல் அது இடையில கண்டுபிடிச்சோம்னா தடுத்துடலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஆமாம், தடுக்கிறது சிரமம், அதை குணப்படுத்துறது சிரமம், பட் ஆனால் பரவாமல் தடுக்கலாம். இந்த டிசீஸ், இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு வருது. ஏன்னா இதை நம்ம நிறைய பார்த்து ஆண்களுக்கு தான் பார்க்குறோம். ஆமாம், பெண்களுக்கு ரொம்ப கேள்விப்படலை. அதனால் உடல் அமைப்பு ரீதியாக பெண்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவா, இல்லை நம்ம நாட்டை பொறுத்தளவில் கலாச்சார ரீதியாக உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பெண்களுக்கு இது வருது குறைச்சலாக இருக்குன்னு ஏதாவது ரிசர்ச் இருக்கா டாக்டர்? வழக்கமாக பார்த்தோம்னாக்க சில ஜெனட்டிக் காரணங்களாலேயோ சில ஹார்மோனல் காரணங்களாலேயோ ஆண்களுக்கு வந்து இந்த வியாதிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம், பெண்களுக்கு கொஞ்சம் கம்மி. இருந்தாலும் உலகளவில் பார்த்தோம்னாவோ இல்லை நம்ம இந்திய அளவில் பார்த்தோம்னாலோ ஒரு 10லேருந்து 15% கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர சிக்னிஃபிகண்ட்டாக பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் இதில் கிடையாது. ஸ்டிமுலேட்டிங் இதை பற்றி பேசணும். எனக்கு இந்த அறுவை சிகிச்சை பண்ணி நீங்கள் ஒரு சிப்பை பொருத்திடுறீங்க, அந்த சிப்பு கை நடுக்கத்தை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இந்த சிப் அப்படிங்கிறது பெர்மனண்ட்டாகவே நம்ம உடம்புல இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். சரி, இது எவ்வளவு நாளைக்கு, இப்போ நான் அந்த ஒரு தடவை அறுவை சிகிச்சை பண்ணிட்டேன் அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு என்னுடைய கை நடுக்கத்தை அது நிறுத்தும்? அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த சிப்பை நான் மாற்றணுமா, அல்லது என்னுடைய வியாதி எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்குங்கிறது பொறுத்து அதில் மாறுதல் ஏற்படுமா? இந்த சிப்பு பொருத்துவதன் மூலமாக நம்ம பேஸ்மேக்கர், பிரெயினுக்கு பேஸ்மேக்கர்னு சொல்லுவோம், இதன் மூலமாக நடுக்கம் மட்டும் இல்லை, அவங்களோட இந்த ஸ்லோவாக இருக்கிறது, மெதுவாக நடக்கிறது, அதுவும் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட உடம்புல இருக்கிற கை கால் டைட்னஸோ நடப்பது முன்னேற்றம் நல்லாவே இருக்கும். அதை தவிர மாத்திரைகள் இருக்கும்போது சில நேரத்தில் என்ன ஆகும்னாக்க அந்த டிஸ்கைனேசியான்னு சொல்லுவோம், அப்டாமலாக கை கால் பார்த்தீங்கன்னா இப்படி அசையும், அதெல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இந்த சின்ன ஆப்ரேஷன் இந்த சிப் பொறுத்துவது பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் ஒரு தடவை பண்ணோம்னாவே போதும். அதோட அந்த பேட்டரி மட்டும் அதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு, எந்த மாதிரி பேட்டரி நம்ம போட்டோம்னு சொல்லிட்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இது மெஷின் மட்டும் வச்சு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 வாரத்துக்கு ஒரு தடவையோ நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி பேட்டரி போட்டோம்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காலையில் வந்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் இந்த பேட்டரி மட்டும் எடுத்துகிட்டு டக்குன்னு இந்த பேட்டரியை மாற்றிடுவோம். ஸோ அது மட்டும் மாற்றினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 60 வயசில் ஒருத்தருக்கு இந்த வியாதி வருது அப்படின்னாக்கா ஒரு 70 வயசோ 80 வயசோ போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியாதியோட தன்மையும் கொஞ்சம் அதிகமாகும். அந்த மாதிரி தன்மை அதிகம் போகும்போது, வியாதி அதிகமாகும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா அதுக்கு வந்து ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம், அந்த வந்து
பவரை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் என்ன பண்ணுவோம். தூண்டுதல் நீங்க அளவு வச்சிருந்தீங்க அதை கூட்டுவீங்க. கூட்டும்போது அவங்களோட வியாதியோட அதிகரிக்கிற தன்மையை கண்ட்ரோல் பண்ண முடியும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். ஓ சரி டாக்டர். இப்போ இந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து இதை எடுத்துக்கிட்டவங்களுக்கு மாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையே இல்லையா? டோட்டலாக நிறுத்துறதுன்றது வந்து கொஞ்சம் எந்த வயசில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து. ஓகே. அதாவது ஒரு வியாதி வந்து ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே பண்ணோம்னாக்க அவங்களோட மாத்திரைகளை வந்து ஒரு 70% 80% குறைக்க முடியும். அதே வியாதி வந்து ஒரு 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, அந்த மாதிரி பட்சத்தில் போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 40-50% மாத்திரையை குறைக்க முடியும். ஏன்னா மாத்திரை மூலமாக வரக்கூடிய நன்மையும் நமக்கு தேவை, இது அந்த சிப் வைக்கும்போது வரக்கூடிய நன்மையும் நமக்கு தேவை. ரெண்டுத்தையும் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவதன் மூலமாக அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த வாழ்க்கை முறையை அவங்க தரத்துக்கு தான் இந்த ரெண்டுத்தையும் நம்ம. எல்லாரும் கேட்க விரும்புகிற $1 மில்லியன் கொஸ்டின். டாக்டர் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, ஒரு பின்ஹோல் சிப் வைக்கிறேன், எல்லாம் சரியாக இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர், நான் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது வச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன டாக்டர் பிரச்சனை வரும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும். இந்த நோயாளிகள் முதல்ல தீர்க்க வேண்டிய கேள்வி அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் டாக்டர். இது வந்து பெரிய அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு ஆப்ரேஷன் கிடையாது. உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா லட்சக்கணக்கான மக்கள் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு வெரி வெரி சேஃப். உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா 2% ரிஸ்க் சொல்லுவோம். அதாவது எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரு 2% வந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரும், அது காமன். அதுக்கு தேவைப்பட்டாக்க நம்ம ஆன்டிபயோட்டிக் போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை தவிர 2% சில பேருக்கு, ஏன்னா மூளையில் வந்து அந்த எலக்ட்ரோடு பொருத்தும் போது ஒரு 2% மக்களுக்கு சின்ன அளவுக்கு ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது சில நேரத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரோக் மாதிரி வரலாம், பட் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாகிவிடும், ப்ளீடிங் இதாகவும் சரியாகிவிடும். சரி டாக்டர். இப்போ நீங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த கழுத்து இப்படி இறுகி இருக்கும், சில பேர் கை இப்படி லேசாக வளைஞ்சிருக்கும், ஈவன் சின்ன குழந்தைகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா கால் வளைஞ்சிருக்கும். இது வந்து இந்த பார்க்கின்சன் அடிப்படையாக தொடர்ச்சியாக அல்லது இதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு வியாதியா இல்லை அது வேறு மாதிரி பிரச்சனையா டாக்டர்? அதாவது இந்த கை கால் இப்படி வளைஞ்சிருக்கோ இல்லை வந்து கழுத்து இப்படி திரும்பி இருக்கிறதுக்கான வியாதிக்கு பேர் வந்து டிஸ்டோனியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டோனியா அப்படின்னாக்க இந்த இருக்கக்கூடிய இந்த சதைகள், மசில்னு சொல்கிறோம் இல்லைங்க, அந்த மசில்னால டைட் ஆகுவதன் மூலம், இறுகுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய வியாதி. மோஸ்ட்லி சின்ன வயசில் வருது அப்படின்னாக்க அதுக்கு வந்து அந்த மரபணுக்கள் மூலமாக அந்த ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய காரணங்கள். சின்ன வயசில் வருது, அதாவது குழந்தைகளில் வருது, அதாவது ஒரு 15 வயசுக்குள்ளே வருது அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இது கால்லையோ இல்லை கையிலையோ தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற உடல் பகுதியிலும் இன்வால்வ் ஆகி ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கோ கழுத்துக்கோ மற்ற கால்களிலோ பரவுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே. ஸோ இது 2 வகையாக பிரிப்போம். அதாவது எந்த வகையான மரபணு பாதிக்கப்படுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க காலில் மட்டுமே இருக்கும், கடைசி வரைக்கும் காலிலே இருந்துடும். சில பேருக்கு சில வகையான மரபணுக்கள் மூலமாக இன்வால்வ் ஆகும்போது மற்ற உடம்புல இருக்கக்கூடிய மற்ற பாகத்தையும் இன்வால்வ் ஆகும். அதை தவிர வயசானவங்களுக்கு வருது அப்படின்னும்போது மோஸ்ட்லி வயசானவங்களுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா கழுத்துலையோ இல்லை வந்து கண்ணிலையோ, கண் அப்படி திறக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், இல்லை வாய் பேசும்போது அப்படி மூடிக்கிட்டோ இல்லை திறக்கிறதுக்கோ, அந்த மாதிரி வந்து வாயில் இல்லாட்டி குரலில் வந்து இந்த அடக்டான்னு சொல்லுங்க லெரிஞ்சல், அது என்ன பண்ணால் வாய்ஸ் பேசுவோம், நல்லா பேசுவோம், அதுக்கப்புறம் போக அந்த மாதிரி வந்து சத்தம் வெளியே வராது, அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ இது எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்றத பொறுத்து வந்து இது வந்து தானாக வரக்கூடியது, மரபணுக்களால் வரக்கூடியது. சில நேரங்களில் அதாவது ஒரு ஸ்ட்ரோக் வருது, அதாவது பக்கவாதம்னு சொல்கிறோம்ல, அதனாலேயோ இல்லை மருந்துகளாலேயோ இல்லை வேறு சில வியாதிகளாலேயோ வரக்கூடியதுனாலும் இருக்கலாம். ஸோ இதனால் எதனால் வருது அப்படின்றது வந்து கரெக்டானபடி நம்ம வந்து வைத்தியம் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவதன் மூலமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதையும் நம்ம தீர்க்க முடியும். கண்டிப்பாக. சரி டாக்டர், இப்போ எனக்கு அடுத்து எல்லாரும் உலகம் பூரா அவங்கவுங்களே கேட்டுட்டு ஒரு கேள்வி, ஞாபக மருதி ஆயிடுச்சு, எனக்கு நேற்று வீட்டை பூட்டணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த ஞாபக மருதி அப்படிங்கிறது தீர்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு நம்ம வந்துட்டோமா டாக்டர்? முதல்ல பார்த்தோம்னாக்க ஞாபக மருதி, இந்த பழைய ஞாபகம் எல்லாமே, அதாவது நம்ம சின்ன வயசில் எங்கே படித்தோம், நம்ம ஸ்கூலில் எங்கே படித்தோம், நம்ம எங்கே வேலை செஞ்சோம், அதெல்லாமே வந்து மூளையோட பின்பகுதியில் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கிறது. அது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். இன்னும் 50 வருஷம் ஆனாலும் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு காலையில் நம்ம வந்து நம்ம கண்ணாடி எங்கே வச்சோம், வாட்ச் எங்கே வச்சோம், நம்ம கடைக்கு போன உடனே 5 பொருள் வாங்க போனோம்னாக்கா நமக்கு 3 ஞாபகம் இருக்கும், 2 ஞாபகம் இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து மூளையோட முன்பகுதியில் வந்து ஸ்டோர் ஆகும். யூஸ்வலாக முதல்ல பாதிக்கப்பட்டது பார்த்தோம்னாக்க மூளையில் முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சொல்லக்கூடியதை முதல்ல பாதிப்பாகும். அதுக்கப்புறம் இந்த வியாதி ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சொல்றோம், பின்னால வைக்கிறது லாங் டேர்ம் மெமரின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப காலம், அதாவது வியாதி கொஞ்சம் அதிகமாகும் போது பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த லாங் டேர்ம் மெமரி கொஞ்சம் வந்து பாதிப்பு ஏற்படலாம். ஒன்று வயசாவதன் மூலமாக, தேய்மானம் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த வகை வியாதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். சில நேரங்களில் ஒரு பார்த்தோம்னா ஒரு சின்னதாக வந்து தைராய்டு இருக்குது,
இல்லை வைட்டமின் B12, அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெஜிடேரியனாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் B12 ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா வைட்டமின் B12 வந்து நமக்கு வந்து சிக்கன்லேயோ மட்டன்லேயோ ஃபிஷ்லேயோ இதில் தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க எடுக்கிறதுனால அந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி குறைபாடுகளால் வரக்கூடியது. ஸோ இதை குணப்படுத்தக்கூடிய வியாதிகள், ஈஸியாக கரெக்ட் பண்ணக்கூடிய வியாதிகள்லாம் டக்குன்னு கரெக்ட் பண்ணிடலாம். ஆனால் அதே தேய்மானத்தால் வரக்கூடிய அந்த வியாதிகள் அதில் 2-3 வகை இருக்குது. லைக் பார்த்தோம்னாக்கா முன்பக்கம் இந்த பக்கம் இன்வால்மெண்ட் இருந்தாக்கா நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா ஃப்ரான்டோ டெம்பிள், ஃப்ரான்டோவில் முன்பக்கம், டெம்பிள்லாம் இந்த ரீஜன், அதில் வரக்கூடிய வியாதிகள் ஃப்ரான்டோ டெம்பிள் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். இல்லைனாக்கா அல்சைமர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அல்சைமர்ஸ் தான் ரொம்ப காமனாக இருக்கும். இல்லை பார்க்கின்சன்ஸ் டிசீஸில் வரக்கூடிய வியாதி, எந்த வகை வியாதின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சில மாத்திரைகள் கொடுப்பதன் மூலமாக இதையும் கண்ட்ரோல் பண்ணலாம், அது தள்ளி போடலாம். நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவதன் மூலமாக இந்த வியாதியை தள்ளி போடலாம். அதே மாதிரி உணவு வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொல்கிறோம்ல, நம்ம தினமும் நம்ம பாட்டிலாம் நம்ம சொல்லுவாங்க, நம்ம போனோம்னாக்க பா கீரை சாப்பிடுப்பா, நிறைய கீரை சாப்பிடு அப்படின்னா அது வந்து இந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ஸ்ட்ராபெரியோ இல்லை ராஸ்பெரியோ இந்த மாதிரி நம்ம நெல்லிக்காய் இந்த மாதிரி அதெல்லாம் சாப்பிடும்போது நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். சாக்லேட்ஸு, பழங்கள்னு சொல்லும்போது அவக்கடோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை நம்ம தானியங்கள், சிறுதானியங்கள், ராஜ்மா, நம்ம சன்னா அதெல்லாம் சாப்பிடும்போது இந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ணலாம். நல்ல டைமுக்கு தூங்குறதும், ரொம்ப டென்ஷன் குறைச்சிட்டு யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுவதன் மூலமாக இந்த வியாதி பரவாமல் இருக்கிறதுக்கோ இல்லை நல்லா கண்ட்ரோலும் பண்ணலாம். ஸோ இது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வர வைக்கிறதும் தள்ளி போடுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. முற்றிலும் புதிய தகவல் எனக்கு இது. அதே மாதிரி நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் இந்த விஷயங்கள் விரிந்து பறந்து எல்லாருக்கும் இந்த சேவைகள் போய் சேர்றதுக்கும் பெரிய அளவில் நீங்கள் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதோட இந்த வாழ்த்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் டாக்டர். மிக்க நன்றி. நன்றி. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0444040106. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.